உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மோகன, என்கிட்ட இருந்து பறிக்கும் போது நீ பண்ணது அது பெரிய தப்பு. எனக்கு தாலி கட்டுற நேரத்துல உன்னால நான் கல்யாணம் ஆகாம நின்னனே, அது ரொம்ப பெரிய தப்பு. அதனால இப்ப உனக்கு என்னெல்லாம் கொடுமைகள் நடக்குதோ அது எல்லாம் சரி, ரொம்ப ரொம்ப கரெக்டா தான் நடக்குது. அண்ட் இது வரைக்கும் நீ எவ்வளோலாம் தப்பு பண்ணிருக்கியோ அது எல்லாத்தையும் நான் இப்போ சரி பண்ண போறேன். அம்மா, இந்தாங்க ஸ்வீட்ஸ். முழுசா இருக்கா? கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க எங்களுக்கு இவ்ளோ உதவி செஞ்சிருக்கீங்க, அதனால உங்களை கொஞ்சம் அதிகமா கவனிக்க வேண்டியது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? உங்க மனசாட்சியை எவ்வளவு விலைக்கு வித்திருக்கீங்க மேடம்? உங்களை மாதிரி சில ஊழல் அதிகாரிகளால தான் காவல்துறைக்கு கெட்ட பேர் கிடைக்குது. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் வேண்டாம், இப்ப வேண்டாம். ஏன் முன்னாடி இவளை இப்படி கஷ்டப்படுத்த வேண்டாமே ப்ளீஸ். நான் இங்க எனக்கு சொந்தமான பொருளை எடுக்க வந்தேன். இந்த தப்ப பண்ண கனவுல கூட நினைக்காதீங்கக்கா. என்ன பாத்துட்டு இருக்க? புடி அவள. புடிங்க அவள. ஐயோ, என்னாச்சுமா? உயிரை விட்டாலும் விடுவனே தவிர என் திருமங்கலத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியா? இதுக்கப்புறம் அத நீயே வச்சுக்கோ, சரியா? ஏன்னா மோகன் ஆல்ரெடி என்கிட்ட தான் இருக்கான். அண்ட் உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற வரைக்கும் நான் மோகனை விடுற மாதிரியே இல்ல. கடவுள் கிருஷ்ணா, ராமா சொல்லிருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் தடுமாறவே கூடாதான். நம்ம பிரேவா இருந்து அந்த ப்ராப்ளம்ல சால்வ் பண்ணணும்னு சொன்னா. நான் கொஞ்சம் கூட பயப்படல, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ராமாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா ஹிட் ஆயிடும். ஆனா கடவுள் கிருஷ்ணா, இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லையே. பட் ஐ நோ, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லைன்னா என்ன, நீங்க அவங்க கூட இருக்கீங்களே. இருக்கீங்களா கடவுள் கிருஷ்ணா? அவங்க ரெண்டு பேர் கூட இருக்கீங்கல்ல? சொல்லுங்க கடவுள் கிருஷ்ணா. ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க ப்ளீஸ், ப்ளீஸ். அத்தை, இது வரைக்கும் ராமாவும் அப்பாவும் எல்லா ப்ராப்ளம்ஸ்லயும் எல்லாரையும் காப்பாத்தினாங்க. பட் இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்காங்க. இப்ப அவங்கள யார் காப்பாத்துவாங்க கடவுள் கிருஷ்ணா? குஷி சின்ன குழந்தை. இதுக்கு முன்னாடியும் ஒரு முறை அவ அம்மாவை பறிச்சு நீங்க அவளை தாயில்லா பிள்ளை ஆக்கிட்டீங்க. தயவு செஞ்சு மறுபடியும் அவளை அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிடாதீங்க. மாப்ள, கீர்த்தி,
நாம எப்படியாவது உடனடியா மோகனை தேடி கண்டுபிடிக்கணும். மோகன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவன் நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டானா துளசியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு நாம நம்ம ராதாவையும் காப்பாத்திடலாம். கடவுளே, மோகன் எங்க இருக்காரு? ப்ளீஸ் எனக்கு ஏதாவது அறிகுறி காட்டுங்க. நானே அவர் எங்க இருக்காரோ போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் கடவுளே. கடவுளை நீங்க தான் காப்பாத்தணும். எங்க ராதா மோகன் 2 பேரோட வாழ்க்கை உங்க கையில இருக்கு. தயவு செஞ்சு அவங்கள கைவிட்டுறாதீங்க. கொஞ்சம் எங்க மேல கருணை காட்டுங்க. ஏதாவது பண்ணி அவங்கள காப்பாத்துங்க. போன் எடுங்க. என்ன பண்றீங்க? திவ்யா, ப்ளீஸ் கால் பேக். ரொம்ப அர்ஜென்ட். அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் உனக்கு தூக்கு தண்டனை. ஆனா யாருக்கு தெரியும், அந்த யம உன்னை முன்னாடி கூப்பிட்டாலும் கூப்பிட்டுக்குவான். உனக்கு இந்த இடத்துல கற்பாம்பூச்சி, தேளு எல்லாரும் உன்னை நல்லா விசாரிக்க வருவாங்க. உன்னோட இந்த நிலைமைய பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு ராதா. பாத்தியா எப்படி இருந்த நீ எப்படி ஆயிட்ட? நேத்து வரைக்கும் மோகன் ஃபேமிலில ஒருத்தியா இருந்த, ஆனா இன்னைக்கு தூக்குல தொங்க போற ஒரு கைதியா இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.